சட்டமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தாவேகா அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் வெற்றி பெற்றுள்ளது. 144 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் முதல்வர் விஜய் ஆட்சியை உறுதி செய்துள்ளார். 108 தொகுதிகளில் தாவேகா வெற்றி பெற்ற நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றார். சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க 13ஆம் தேதி வரை முதல்வர் விஜய்க்கு ஆளுநர் அர்லேக்கர் அவகாசம் வழங்கியிருந்தார். இந்நிலையில் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதல்வர் விஜய் முன்மொழிந்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன். தொடர்ந்து அனைத்து கட்சிகளின் சட்டமன்ற குழு தலைவர்கள் தீர்மானத்தை ஆதரித்தும் எதிர்த்தும் பேசினர். பின்னர் நடைபெற்ற வாக்கெடுப்பில் 144 எம்எல்ஏக்கள் முதல்வர் விஜயின் ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தனர். சுமார் 65 விழுக்காடு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி தாவேகா என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் கொண்டு வந்த அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பேசிய அவர் தாவேகா அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் சுமார் 4,93,25,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. முதல்வர் விஜய் பெயர் சொல்லவே தயங்கி மற்றும் சிலர் என்று கூறிய கட்சியிலிருந்து சிலரது ஆதரவுடன் தாவேகா ஆட்சி நடைபெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சாடியுள்ளார். அதிமுக பிளவு குறித்து சட்டமன்றத்தில் பேசிய உதயநிதி தாவேகாவின் சேஞ்சுக்கு பின்னால் மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருப்பதாக விமர்சித்தார். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, கட்சி தாவறதுக்கு முன்னாடியே அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தத இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே பார்த்தது கிடையாது. இத பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேட்கிறாங்க? சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. நீங்க கூவத்தூரையும் மிஞ்சுற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும் போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. கட்சி தொடங்கி 3 ஆண்டுகளுக்குள் 34.92% மக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்துள்ளதாக முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு பிறகு பேசிய அவர் சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசாக தாவேகா அரசு இருக்கும் என்றும் கூறினார். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92%, 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள்ளேயே மிக சிறிய அளவில் ஒரு நூல் இழைவில் தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது. அதனால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான்.
சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான். குதிரை பேரத்தில் தாவேகா ஈடுபடுவதாக எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டை முதல்வரும் அக்கட்சியின் தலைவருமான விஜய் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் விஜய் கொண்டு வந்த அரசின் மீதான நம்பிக்கை தீர்மானத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்தார். சட்டமன்றத்தில் பேசிய அவர், ஜெயலலிதாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவே மக்கள் வாக்களித்து 47 எம்எல்ஏக்களை தேர்வு செய்திருப்பதாக குறிப்பிட்டார். அனைத்து அதிமுக உறுப்பினர்களும் அரசின் மீதான நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிராகவே இருப்பார்கள் எனவும் கூறினார். எங்களுக்கு எதிரி கட்சி இல்ல, எதிர்கட்சி என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். எங்களுடைய தலைவர்கள் அந்த பாதையைத்தான் எங்கள் வழிவகுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்துத்தான் வாக்களிப்பார்களா என்பதை தெரிவித்து அமர்கின்றேன். ஆளுங்கட்சியில் இடம்பெறச் செய்ய சிலருக்கு பதவி ஆசை காட்டுவதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்றத்தில் பேசிய அவர், அதிமுகவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் ஒரு தரப்புக்கு மட்டும் முதல்வர் ஆதரவு கொடுப்பது நியாயமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். சில கருத்து வேறுபாடுகள் கட்சியிலே வருவது எல்லா இயல்பு, எல்லா கட்சியிலும் வருகின்றது. அப்படி வருகின்ற அந்த சூழ்நிலையிலே ஒரு தரப்புக்கு முதலமைச்சர் உள்ள ஆதரவு தெரிவிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு முன்னுதாரணமாக இருந்துவிடக் கூடாது என்பதற்கு தான் முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன். எனக்கு முன்னாலே தேசியர்கள் குறிப்பிட்டதை போல, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அவர்கள் குறிப்பிட்டதை போல குதிரை பேரத்திற்கு வழிவகுத்துவிடும் என்பதையும் நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு சிலர் இன்னைக்கு எனக்கு கிடைத்த தகவல் அது உண்மையா தவறா என்று எனக்கு தெரியாது, இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. இன்றைக்கு ஒரு சிலருக்கு ஆசை வார்த்தைகளுக்கு வெளிப்படையாக தகவல் பரவிக் கொண்டிருக்கின்றது. அந்த தகவல் பல பேருக்கு அமைச்சர் கொடுக்கின்றேன், பல பேருக்கு வாரி தலைவர் கொடுக்கின்றேன் என்றெல்லாம் ஆசை வார்த்தை அளித்து ஆளுங்கட்சியில் இடம்பெற செய்வதாக பரவலான செய்தி. அதற்கு தாங்கள் இடமளிக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கின்றேன். கொறடாவின் உத்தரவை மீறி அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததை கட்சி நிர்வாகிகளும் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி கூறியுள்ளார். பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை கூட்டி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இவர்கள் சில பேருக்கு ஆசை வார்த்தை கூறி இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டுகின்றது. அந்த ஆட்சியிலே இடம்பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கள், அதாவது சுமார் 6 அமைச்சர்கள் கொடுக்கின்றார்கள், 10 வாரி தலைவர் கொடுப்பதாக அவர்களிடத்தில் இருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆசை வார்த்தை கூட்டி அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஓட்டெடுப்பிலே அவர்கள் இந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். முதல்வர் விஜய் கொண்டு வந்த அரசு மீதான நம்பிக்கை தீர்மானத்தை கே பழனிசாமி எதிர்த்திருந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி ஆதரவு தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் வேலுமணிக்கு பேச வாய்ப்பளிக்க கூடாது என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தரப்பினர் எழுந்து நின்று எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டனர். கூச்சலுக்கிடையே பேசிய வேலுமணி, பதவிக்கு ஆசைப்படுவோர் தாங்கள் அல்ல என்றும் மக்கள் தீர்ப்பை மதித்து தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதாகவும் விளக்கமளித்தார். இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள். அதற்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதே போல நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவர்கள் கிடையாது, பதவிக்காக ஆசைப்பட்டு கிடையாது.
மக்கள் தீர்ப்பை மதித்து மக்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு ஆதரவளித்தார்கள். 54 ஆண்டுகள் பொன்விழாவை கண்ட கட்சி அதிமுக. 31வது ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். திமுகவை எதிர்த்து தான் நாங்க அரசியல் பண்ணிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இன்றைக்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்காங்க, ஆதரவு அளித்திருக்காங்க. பெரும்பான்மையா ஆதரவு நாங்க மதிப்பளித்து இன்னைக்கு அதிமுக அவர்கள் முதலமைச்சர் கொண்ட தீர்மானத்தை ஆதரவளித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தின் 16வது முதல்வராக என் ரங்கசாமி பதவியேற்றார். அவருடன் பாஜக சார்பில் நமச்சிவாயம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை வென்றதை தொடர்ந்து ஆட்சியமைக்க ரங்கசாமிக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அழைப்பு விடுத்திருந்தார். இதனையடுத்து லோக் நிவாசில் முதலமைச்சரின் பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்தது. பதவிப் பிரமாண நிகழ்வில் வந்தே மாதரம், தேசிய கீதம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. பதவியேற்பு விழா நடந்து முடிந்தாலும் முதல்வராக பொறுப்பேற்ற ரங்கசாமி 9:47 மணிக்காக காத்திருந்து கையெழுத்திட்டார். இதன் மூலம் அவர் 5வது முறையாக முதல்வராக பொறுப்பேற்றார். பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் அமைச்சரவை விரிவாக்கம் 18ஆம் தேதி நடைபெறலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதல்வர் விஜயின் பதவியேற்பு விழாவை போலவே புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பதவியேற்பு விழாவிலும் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்ற விழாவில் முதலில் வந்தே மாதரம், 2வதாக தேசிய கீதம், இறுதியாகவே தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி நிரலில் முதலாவதாக இருந்த தமிழ்தாய் வாழ்த்து கடைசி நேரத்தில் வரிசை மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. செலவுகளை குறைக்கவும் எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தவும் பிரதமர் நரேந்திர மோடி முன் உதாரண நடவடிக்கையாக தனது வாகன அணிவகுப்பில் உள்ள வாகனங்களின் எண்ணிக்கையை 50 விழுக்காடு வரை குறைக்க உத்தரவிட்டுள்ளார். பொதுவாக பிரதமர் மோடி சாலை மார்க்கமாக பயணம் செய்யும் போது கிட்டத்தட்ட 30 வாகனங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவரது காருக்கு முன்னாலும் பின்னாலும் அணிவகுத்து செல்கின்றன. இதில் பாதுகாப்பு விதிமுறைகளில் சமரசம் இன்றி தேவையற்ற வாகனங்களை நீக்க சிறப்பு பாதுகாப்பு படைக்கு அவர் அறிவுறுத்தினார். மேலும் அரசு பயன்பாட்டில் மின்சார வாகனங்களை அதிகரிக்கவும் புதிய வாகனங்களை வாங்கி செலவு செய்ய வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் இந்த முன்னெடுப்பை தொடர்ந்து மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் தனது அணிவகுப்பு வாகனங்களை 13லிருந்து 8ஆக குறைத்திருக்கிறார். அமைச்சர்கள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்து மெய்நிகர் கூட்டங்கள் மூலம் பணிகளை மேற்கொள்ள பிரதமர் அறிவுறுத்தினார். குஜராத் துணை முதல்வர் ஹர்ஷ் சாங்வி தனது அமெரிக்க பயணத்தை ரத்து செய்துள்ளார். இளநிலை நீட் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் அடங்கிய தொகுப்பு கேரளாவில் எம்பிபிஎஸ் படிக்கும் ராஜஸ்தானைச் சேர்ந்த ஒரு மாணவரிடமிருந்து லீக் ஆனது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து பேசிய சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பின் ஐஜி அஜய் பால் லம்பா, கேரளாவில் படித்து வந்த மாணவர் மூலம் கேள்வித்தாள் தொகுப்பு பல்வேறு நீட் தேர்வு பயிற்சி மாணவர்களிடம் பகிரப்பட்டதாக தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக ஜெய்ப்பூரைச் சேர்ந்த நீட் தேர்வு மாணவர்களுக்கு இது மே 3ஆம் தேதிக்கு முன்பு பகிரப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தின் 16வது முதல்வராக என் ரங்கசாமி பதவியேற்றார். அவருடன் பாஜக சார்பில் நமச்சிவாயம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மல்லாடி கிருஷ்ணாராவ் அமைச்சர்களாக பதவியேற்றனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை வென்றதை தொடர்ந்து ஆட்சி அமைக்க ரங்கசாமிக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அழைப்பு விடுத்திருந்தார். இதனையடுத்து லோக் நிவாசில் முதலமைச்சரின் பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்தது. பதவிப் பிரமாண நிகழ்வில் வந்தே மாதரம், தேசிய கீதம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டன. பதவியேற்பு விழா நடந்து முடிந்தாலும் முதல்வராக பொறுப்பேற்ற ரங்கசாமி 9:47 மணிக்காக காத்திருந்து கையெழுத்திட்டார். இதன் மூலம் அவர் 5வது முறையாக முதல்வராக பொறுப்பேற்றார். பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் அமைச்சரவை விரிவாக்கம் 18ஆம் தேதி நடைபெறலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்றுள்ள ரங்கசாமிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், அனுபவம் வாய்ந்த திறமையான நிர்வாகியாக முத்திரை பதித்துள்ள ரங்கசாமியுடன் மக்களின் நலனுக்காக இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக கூறியுள்ளார்.
மேலும் அமைச்சர்கள் நமச்சிவாயம் மற்றும் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் புதுச்சேரியின் முன்னேற்றத்திற்கு உத்வேகம் அளிப்பதோடு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள மெடந்தா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறிய அளவிலான அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்கள் பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 79 வயதான சோனியா காந்தி தற்போது மருத்துவர்களின் கண்காணிப்பில் உள்ளார். அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்புவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்று பாதிப்பு காரணமாக டெல்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனையில் சோனியா காந்தி சிகிச்சை பெற்றிருந்தார். டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்ஷி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் இந்திய கப்பல்களின் பாதுகாப்பு முக்கிய அம்சமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 40 விழுக்காடும் எல்பிஜி இறக்குமதியில் 90 விழுக்காடும் இந்த வழியாக நடைபெறுவதால் இந்த விவாதம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்ற சூழ்நிலையால் இந்த பேச்சுவார்த்தை சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்துள்ளது. இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை 6 15 விழுக்காடாக உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தங்க இறக்குமதியை கட்டுப்படுத்தவும் வர்த்தக பற்றாக்குறையை குறைத்து ரூபாய் மதிப்பை அதிகரிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நடவடிக்கை மூலம் தங்க கடத்தல் மீண்டும் அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். முன்னதாக ஓராண்டு காலத்திற்கு தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி இந்திய மக்களுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்தியாவில் தங்க நுகர்வு பெரும்பாலும் இறக்குமதியையே சார்ந்துள்ளது. தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரி உயர்வு எதிரொலியாக அதன் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. அந்நிய செலாவணியை தங்கம் இறக்குமதியில் செலவு செய்யாமல் இருக்க ஓராண்டிற்கு தங்கம் வாங்குவதை குறையுங்கள் என்று மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருந்தார். இந்த சூழலில் தற்போது தங்கம் வாங்குவதற்கும் தங்கம் இறக்குமதி செய்வதற்கும் புதிய செக் வைத்திருக்கிறது மத்திய அரசு. விலை உயர்ந்த உலோகங்களை இறக்குமதி செய்வதற்கான சுங்க வரியை 2024ஆம் ஆண்டு கடைசியாக மாற்றியிருந்தது மத்திய அரசு. அப்போது தங்கம் மற்றும் வெள்ளியின் இறக்குமதி வரி 6 விழுக்காடாகும். இந்த 6 விழுக்காடு தற்போது 15 விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த வரி உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதன் எதிரொலியாக இன்று தங்கம் விலை மீண்டும் உச்சத்தை எட்டி வருகிறது. இதனால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் மீதான இறக்குமதி வரி உயர்வு காரணமாக வெளிநாடுகளிலிருந்து தங்க கடத்தல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்தலால் சலானி தெரிவித்துள்ளார். தங்கம் மீதான இறக்குமதி வரி 15 விழுக்காடாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளை கடுமையாக பாதிக்கும் என்று தெரிவித்துள்ளார். போர் முடிவுக்கு வந்தால் தங்கம் வெள்ளி விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் இறக்குமதி வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று ஜெயந்தலால் சலானி வலியுறுத்தியுள்ளார். இந்த இறக்குமதி தீர்வை கொண்டு வந்ததன் மூலமாக அயல் நாடுகளை தாண்டி இந்தியாவில் வந்து தங்கம் அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதன் காரணமாக பெருமளவில் தங்கம் கடத்தலுக்கு இது ஒரு பெரிய வழிவகுக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். காரணம் என்னன்னா, கடத்தி கொண்டு வருபவர்களுக்கு பெரிய அளவில் லாபம் வரும்போது இதை வந்து இன்னும் தீவிரமாக செய்வார்கள். கடந்த ஒரு வருடமாக தங்கத்துடைய கடத்தல் மிகவும் குறைந்து விட்டது. இது எல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு செயலாக இருந்த சூழ்நிலையில் மீண்டும் பல காரணங்களுக்காக தங்கத்தின் மீது இறக்குமதி வரியை 15% உயர்த்தியுள்ளது. வியாபாரிகளுக்கும் மற்றும் நுகர்வோர்களுக்கும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரியை உயர்த்துவதை விட தங்கத்தின் இறக்குமதி தடுத்து நிறுத்திருக்கலாம். அதன் மூலமாக இந்திய நாட்டில் உள்ள தங்கத்தையே மறுசுழற்சி முறையில் நகைகளாக செய்து விற்பனைக்கு வரும் தேவையானவர்கள் வாங்குவார்கள். அதை ஏற்பாடு செய்திருக்கலாம். அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தங்கத்தினுடைய இறக்குமதியை மிக தாராளமாக விட்டு அதன் மீது வரியை விதித்திருப்பது என்பது எல்லோருக்கும் பாதிக்கும். தொடர்ந்து தங்கம் விலை அதிகரித்து உச்சத்தை தொட்டு வருவதால் இனி சாமானியர்கள் நகையை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு நகை வாங்கவிருந்த ஏழை எளிய மக்கள் தற்போது செய்வதறியாது தவித்து வருவதாக தெரிவிக்கிறார்கள்.
பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள் வந்து வாங்க முடியாத அளவுக்கு எட்டா கனியாக இருக்குன்னு சொல்லலாம். நகை வந்து இப்போ வந்து கல்யாண வீடு, ஃபங்க்ஷன் வீடு ஒரு செய்முறை செய்யணும்னா கூட அவங்க செய்யும்போது ரேட்டு கம்மியாக இருந்திருக்கும். இப்போ நம்ம பதிலுக்கு அது செய்யணுமா டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்கெல்லாம் நகையை வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு பெண் குழந்தையை கட்டி கொடுக்கணும்னா ஒரு 5 பவுனாவது போடுங்க, 10 பவுனாவது போடுங்கன்னு அவங்க எதிர்பார்க்கறத எப்படி நிறைவேற்ற, எப்படி தங்க கடைக்கு போவாங்க ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துருச்சு. எங்களை மாரி ஏழை இருக்கவங்க ஒரு 1/4 பவுன் எடுக்கிறத கூட நாங்கள் யோசனை பண்ணி பார்க்குறோம். அதுலேயே நீங்கள் இந்த நகை விலை ஏற்றிக்கிட்டிங்கன்னா நாங்கள் எப்படி சும்மா ஒரு காதை மறைக்கவோ மூக்க மறைக்கவோ ஒரு குண்டு மணி எடுத்தாலும் நாங்கள் யோசனை பண்ணி செய்கிறதா இருக்குது. இப்போ திடீர்னு கஸ்டம்ஸ் டியூட்டி எச்சானதுனால ஒரே நாளில் 8500 ரூபா பக்கம் எச்சாயிருக்கு. இதனால் வியாபாரிகளுக்கும் சிரமமாக இருக்குதுங்க. அது போக பார்த்தீங்கன்னா இது நகை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கு. கல்யாணத்துக்கே நாங்கள் எடுக்க வந்தோம். ரொம்ப விலை ஏறினால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ விற்கிற விலைவாசிக்கு நகை வாங்குறத பற்றி யோசிக்கவே முடியறது இல்லை. ஏற்கனவே ரேட்டு ரைஸ் ஆனதால் கஸ்டமர்ஸ் வாங்காமல் இருக்கிறாங்க, வாங்க முடியாமல் இருக்குது, சிரமப்படுறாங்க. இப்போ கவர்மெண்ட்டும் சேர்ந்து டேக்ஸ் ரைஸ் பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு மேலும் பழுவுதான். கல்யாணத்துக்கெல்லாம் வாங்க முடியாது, சிரமந்தான். பணத்தை கொடுத்தா அவங்க நகைக்கு பதிலாக பணத்தை கொடுத்தா கல்யாணம் பண்ண முடியும். எல்லாருமே அந்த மாதிரி செய்ய முடியாது. இந்த நகை விலைவாசி இதெல்லாம் குறைஞ்சாதான் வாழ முடியும். மேற்குவங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி சட்டப்பேரவையில் பவானிபூர் தொகுதி எம்எல்ஏவாக பதவியேற்றார். அவர் நந்திகிராம் தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் சுவேந்து அதிகாரி பவானிபூர் மற்றும் நந்திகிராம் ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தார். தேர்தல் விதிகளின்படி ஒரு தொகுதியை துறக்க வேண்டிய நிலையில் பவானிபூர் தொகுதியின் பிரதிநிதியாக தொடர அவர் முடிவு செய்துள்ளார். முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி போட்டியிட்ட பவானிபூர் தொகுதியில் வெற்றி பெற்ற சுவேந்து அதிகாரி தற்போது அதே தொகுதியின் எம்எல்ஏவாக பதவியேற்றுள்ளார். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் மங்கடா அருகே மலையோரப் பகுதியில் மாணவர்கள் மீது மின்னல் தாக்கியதில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 மாணவர்கள் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அந்த பகுதியைச் சேர்ந்த 7 மாணவர்கள் மலையோரப் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மின்னல் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் சில மாணவர்கள் மயங்கி விழுந்தனர். அந்த பகுதியில் மாணவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகரித்து வரும் இணையவழி நிதி மோசடிகளை தடுப்பதற்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் I4C அமைப்பும் ரிசர்வ் வங்கி புத்தாக்க மையமும் இணைந்து அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இதன் மூலம் மோசடி நபர்களின் தரவுகளை கொண்டு சட்டவிரோத வங்கிக் கணக்குகளை முடக்கவும் சந்தேகத்திற்குரிய பண பரிவர்த்தனைகளை தானியங்கி முறையில் தடுத்து நிறுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025-26 நிதியாண்டில் இந்திய பொதுத்துறை வங்கிகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 1,98,000 கோடி நிகர லாபத்தை ஈட்டி சாதனை படைத்துள்ளன. இது முந்தைய ஆண்டை விட 11 விழுக்காடு வளர்ச்சியாகும். வாராக்கடன் குறைந்தது, கடன் வழங்கல் உயர்வு மற்றும் வருவாய் அதிகரிப்பு ஆகியவை லாப உயர்வுக்கு முக்கிய காரணங்களாகும். வங்கிகளின் மொத்த வணிகம் 283 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து 4வது ஆண்டாக பொதுத்துறை வங்கிகள் லாப பாதையில் பயணிப்பது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வருகிற 16ஆம் தேதி வாக்கில் தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வருகிற 17ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் போர் முடிவுக்கு வருவதற்கு மிகவும் அருகில் உள்ளதாகவும் ரஷ்யா யுக்ரைன் இடையே விரைவில் உடன்பாடு ஏற்படும் என நம்புவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். வெள்ளை மாளிகையிலிருந்து சீனா பயணத்திற்கு புறப்படும் முன் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் யுக்ரைன் போரின் முடிவு மிகவும் நெருக்கத்தில் உள்ளது என்றார். அவரது இந்த கருத்து கடந்த சனிக்கிழமை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்த கருத்துக்களுடன் ஒத்துப்போகிறது. மேலும் டான்பாஸ் பகுதியை ரஷ்யா பெற வேண்டும் என்ற எந்த புரிந்துணர்வும் புட்டினுடன் ஏற்படவில்லை என்றும் ட்ரம்ப் விளக்கமளித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கியூபாவை ஒரு தோல்வியடைந்த நாடு என்று விமர்சித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க படைகளால் சிறைபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அடுத்த இலக்கு கியூபா என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். தற்போது கியூபா மீது கடுமையான நிதி தடைகளை விதித்துள்ள அமெரிக்கா அந்த நாட்டுக்கான எரிபொருள் விநியோகத்தையும் முடக்கியுள்ளது.
இந்த பொருளாதார தடையால் கடும் நெருக்கடியில் சிக்கியுள்ள கியூபா அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்துள்ள நிலையில் அங்கு ஆட்சி மாற்றத்திற்கான அழுத்தம் அதிகரித்து வருகிறது. இந்தோனேஷியாவின் ஜுவானா துறைமுகம் மீன் வர்த்தகத்தால் பரபரப்பாக காணப்பட்டாலும் எரிபொருள் விலை உயர்வால் பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. கடந்த சில மாதங்களில் டீசல் விலை லிட்டருக்கு 30,000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் ஜுவானாவில் உள்ள 1600க்கும் மேற்பட்ட படகுகளில் சில 100 படகுகள் மட்டுமே தற்போது கடலுக்கு செல்கின்றன. தொழிலை நிறுத்தினால் வாழ்வாதாரம் பாதிக்கும், தொடர்ந்தால் கடன் சுமை கூடும் என்று மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க அதிபர் பிரபோவோ தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமூக வலைதளங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவை முறைப்படுத்த ஸ்பெயின் அரசு புதிய சட்டங்களை கொண்டு வருகிறது. தொழில்நுட்ப நிறுவனங்களின் லாபம் மக்களின் உரிமைகளை விட மேலானது அல்ல என்று அந்நாட்டின் அமைச்சர் ஆஸ்கார் லோபஸ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சிறார்களிடையே ஏற்படும் மனநல பாதிப்புகள் மற்றும் சைபர் குற்றங்களை தடுக்க 11 வயதினர் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை ஸ்பெயின் தடை செய்ய உள்ளது. மேலும் இணையத்தில் வெறுப்புணர்வை தூண்டும் பதிவுகளுக்கு அந்த நிறுவனங்களின் அதிகாரிகளை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் குற்றங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளும் அனாமதேய முகாம்கள் சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். ஹாங்காங்கில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில் வளர்ச்சி மேம்பாட்டுக்காக புதிய குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளது. இக்குழுவின் மூலம் குறிப்பாக உயிரி மருத்துவ தொழில்நுட்பம் மற்றும் ரொபாட்டிக்ஸ் துறைகளில் புரட்சிகர மாற்றங்களை ஏற்படுத்த ஹாங்காங் திட்டமிட்டிருக்கிறது. இதுகுறித்து பேசிய தலைமை நிர்வாகி ஜான் லீ, ஹாங்காங்கின் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்த சர்வதேச நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார். இந்த மாநாட்டின் சிறப்பம்சமாக மனிதரைப் போலவே நடனமாடும் மற்றும் உரையாடும் அகிபாட் நிறுவனத்தின் ரோபோ அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்று பாகுபாடின்றி அனைவருக்குமான அரசாக தாவேகா அரசு இருக்கும் என்று முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் உரையாற்றிய அவர் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும் என்றும் உறுதியளித்தார். எம்மதமும் நம்மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே என்று முதல்வர் விஜய் குறிப்பிட்டார். முதல்வர் விஜயின் ஜோதிடரான ரத்தன் பண்டிட்டுக்கு அரசு பணி வழங்கியதற்கு தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். சட்டமன்றத்தில் பேசிய அவர் இதன் மூலம் தமிழக அரசு இளைஞர்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறது என்றும் வினவினார். இளைஞர்களுக்கு அரசு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்றும் பிரேமலதா வலியுறுத்தினார். பல்வேறு கட்சிகளின் எதிர்ப்பை தொடர்ந்து முதல்வர் விஜயின் சிறப்பு பணி அதிகாரியாக ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் நியமிக்கப்பட்டிருந்த உத்தரவு வெளியான 24 மணி நேரத்திற்குள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்றத்தில் எழுப்பிய ஆவேசமான கேள்வி மற்றும் விசிக, தமிமுன் அன்சாரி, ஜவாஹிருல்லா போன்ற தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. செலவுகளை குறைக்கவும் எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தவும் பிரதமர் நரேந்திர மோடி முன் உதாரண நடவடிக்கையாக தனது வாகன அணிவகுப்பில் உள்ள வாகனங்களின் எண்ணிக்கையை 50 விழுக்காடு வரை குறைக்க உத்தரவிட்டுள்ளார். பொதுவாக பிரதமர் மோடி சாலை மார்க்கமாக பயணம் செய்யும் போது கிட்டத்தட்ட 30 வாகனங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவரது காருக்கு முன்னாலும் பின்னாலும் அணிவகுத்து செல்கின்றன. இதில் பாதுகாப்பு விதிமுறைகளில் சமரசம் இன்றி தேவையற்ற வாகனங்களை நீக்க சிறப்பு பாதுகாப்பு படைக்கு அவர் அறிவுறுத்தினார். மேலும் அரசு பயன்பாட்டில் மின்சார வாகனங்களை அதிகரிக்கவும் புதிய வாகனங்களை வாங்கி செலவு செய்ய வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் இந்த முன்னெடுப்பை தொடர்ந்து மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் தனது அணிவகுப்பு வாகனங்களை 13 8 குறைத்திருக்கிறார். அமைச்சர்கள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்து மெய்நிகர் கூட்டங்கள் மூலம் பணிகளை மேற்கொள்ள பிரதமர் அறிவுறுத்தினார். குஜராத் துணை முதல்வர் ஹர்ஷ் சாங்வி தனது அமெரிக்க பயணத்தை ரத்து செய்துள்ளார்.